வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டுப்பாவாடை சட்டையோட கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபுல் லென்த் வந்து 7 இன்ச் வச்சு எடுத்திருக்கேன். அந்த 7 இன்ச்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச் வந்து நெக் லைனுக்கு. அதே மாதிரி இது எல்லாமே ஃபஸ்ட்டு லென்த்து முடிச்சிட்டோம். இப்போ வித் மார்க் பண்ண போகிறோம். டோட்டல் வித் வந்து 5 இன்ச்சு. 5 இன்ச்லேருந்து 1.25க்கு ஒரு மார்க்கும் 3.5க்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 1.5ல மார்க் 2.5ல மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த 3 இன்ச்சையும் இப்போ ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த 3.5ல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ஹார்மோல்டோட லென்த்துக்காக. ஹார்மோல் வித்து வந்து நீங்கள் அப்படியே 5 இன்ச் இருந்தது இல்லையா, அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்மோல்டுக்கும் நெக் லைனுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட யூ டிசைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாவாடை சட்டையோட மேலே பாவாடைக்கு வரும் பார்த்தீங்களா, அது ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டிகோட் மாடலில் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட்டு ஸ்கர்ட் மாதிரியே வேணும்னா நீங்கள் இந்த இது வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கீழே நாடாவோ இல்லைனா எலாஸ்டிக் மாதிரி கொடுத்தோ பாவாடை மட்டும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்மோல்டையும் நெக்லைனையும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ உள்ளே இருக்க அந்த பெட்டிக்கோட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பெட்டிக்கோட்டோட இந்த கட்டிங்கை வச்சியே நீங்கள் மேலே போடுற அந்த பாவாடை சட்டையோட சட்டையும் ஈஸியாக மார்க் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இந்த உள்ளே யூஸ் பண்ணுற இந்த கிளாத் வந்து உங்ககிட்ட ஏதாவது லைனிங் மீதி இருந்தாலோ இல்லாட்டினா வந்து ஏதாவது இந்த காடா துணி இந்த மாதிரி இதெல்லாம் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ கட்டிங் முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு கீழே வர பாவாடை வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய கிளாத் இருக்குன்னா லென்த்து மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வித்து கட் பண்ணாதீங்க. வித்து வந்து இப்போ இருக்கிறதுல 4 டைம்ஸ் வித்து இருக்க மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஹார்மோல்டும் நெக்லைனையும் ஃபினிஷ் பண்ணிட்டு சைடு ஸ்டிச் பண்ணோன்னா இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பாவாடை சொன்னேன் பார்த்தீங்களா, இது மாதிரி 4 டைம்ஸ் வந்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போது இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பீஸ் மாதிரி 4 பீஸ் இருந்தால் எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கீழே இருக்க பாவாடை ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நான் வச்சுட்டே வர போகிறேன். இப்போ வந்து மேலே போடுற சட்டையை வந்து மார்க் பண்ணுறோம். நம்ம கீழே அந்த பெட்டிக்கோட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹார்மோல்டு நெக்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாட்டம் வந்து எப்படி இருக்கணும்னா ஆல்ரெடி அந்த ஷர்ட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா பெட்டிக்கோட்டு, அதுலேருந்து 3 இன்ச்சு கீழே மட்டும் இறக்கிக்கோங்க. அதே மாதிரி சைடில் 2.5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாவாடை சட்டைக்கு வந்து 3 தையல் போடுவோம். லென்த்தும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ வந்து இதில் கீழே ஜரி வரதுனால நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கலை. சப்போஸ் உங்களுக்கு கீழே மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் கொஞ்சம் கிளாத் வேணும். ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பெட்டிக்கோட்டோட மார்க்கிங்கில் ஒரு 3 இன்ச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க பெட்டிக்கோட் எப்படி ரெடி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டர்ஸையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஹார்மோல்டு நெக்லைனு எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கி டபுள் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கிளாத் இருக்குன்னா கிராஸ் பீசஸ் ரெடி பண்ணி அந்த கிராஸ் பீசஸை யூஸ் பண்ணி நெக்லைனு ஹார்மோல்டு இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாவாடைக்கு வந்து குட்டி இதோட சைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். குத்தாமல் இருக்கிறதுக்காக டபுள் ஃபோல்ட் பண்ணி சைடை வந்து அடித்து க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம்
குத்தலாம் கூடாதுன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சைட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் குட்டி பசங்க வந்து பாவாடை சட்டை ஏன் போட மாட்டாங்கன்னா உள்ளே குத்துற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணி பாட்டமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம மேலே ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டாப்போட ராங் சைடும் இந்த ரைட் சைடு வந்து ஒன்றா வரணும், உள்ளே வரணும், ராங் சைடு வெளியில் வரணும். அந்த மாதிரி செட் பண்ணி இதை வந்து சுற்றி தச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது கூட இந்த கீழே ரெடி பண்ணதை ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச் கிளாத் எதுக்குன்னா, நம்ம எண்ட் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சில் தான் எடுத்துகிட்டு வந்து அந்த எண்டிங் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃப்ளீட்ஸ் அளவுக்கு மேலே வந்து கேப் வரும். அதை வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி மாற்றி அந்த மேலே இருக்கிறதோட அப்படியே நம்ம இப்போ 1/2 இன்ச்சுக்கு அட்டாச் பண்ணிகிட்டே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இது அட்டாச்சும் ஆகிடும், வெளியிலையும் விசிபிளாக தெரியாது. அவ்வளோதாங்க. இது மாதிரி இப்போ வந்து பட்டு பாவாடை சட்டையோட பாவாடை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி குட்டி பசங்களுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி கூட தைக்கலாம். மேலே வந்து ஒரு பவ்வோ இல்லைனா ஒரு ஃப்ளவரோ நீங்கள் வந்து மேலேக்கும் கீழேக்கும் நடுவில் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாடல் ஆஃப் ஃப்ராக் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ராக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலே இருக்க ப்ளவுஸ் வந்து பாவாடை சட்டையோட சட்டை தைக்க போகிறோம். இப்போ இதோட பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ஐப்பட்டி கொக்கி பட்டி ரெடி பண்ணணும், அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்தாக ஃபுல்லாக கொக்கி மாதிரி வேண்டாம், மேலே ஒரு குட்டி ஓப்பன் வந்து கொஞ்சமாக மட்டும் போதும்னா நம்ம நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரே ஒரு ஹூக் மட்டும் வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொக்கி பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஐப்பட்டி வந்து வெளியிலேருந்து உள்ளே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஐப்பட்டிக்கு வந்து கூட வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதோட ராங் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் திருப்பி அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஐ மார்க் பண்ணுற மாதிரியே அது மேலே 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளோட ஹூக்ஸ்லாம் வந்து தைப்போம் பார்த்தீங்களா, ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு அந்த அதை வந்து தைக்கிறதுக்காக 2 தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆர்ம் ஹோல்டையும் நெக்லைனையும் ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் வந்து நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் மாதிரி பண்ணி ஸ்லீவ் செஞ்சுருக்கேன். பசங்களுக்கு குத்தாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்லீவ் மாதிரி பேட்டர்னில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாகவே நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போயிடுங்க. நான் இன்றைக்கி குத்தாமே இருக்கணும், உங்களுக்கு வந்து அது ஃபுல் ஃபினிஷாகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனையும் ஆர்ம் ஹோல்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து 4 இன்ச் விட்டு வச்சு லென்த்து வந்து ஒரு கொஞ்சம் நம்ம ஆர்ம் ஹோல்டோட லென்த்தில் × 3 பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரைட் சைடு உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்கணும், அந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்லாம் திருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ரைட் சைடு வெளியில் வந்துடணும், அந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக ரெடி பண்ணி அந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து டேர்ன் பண்ணி ஒரு படிமான தையல் போடுங்க. அப்போ தான் வந்து பேக் கரெக்டாக அது படிஞ்சு
டர்ன் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உள்ளேயே அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அது படியாது. இப்போது இது ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து உள்ளே குத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு கிராஸ் பீஸ் மாதிரி எடுத்து கூட அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓவர்லாக் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது மிட்லைன்லேருந்து வாங்க. ஸ்லீவோட மிடில் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுங்கள், இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுங்கள்.